வணக்கங்க. இன்னைக்கு நான் வடா பாவ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடா பாவ் அப்படிங்கிறது வந்து மும்பை ஸ்பெஷலுங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. இதுக்கு வந்து பாவுன்னா வந்து பன்னு. இந்த பன்னு வந்து ரெடிமேடாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே கிடைக்கும். 4 ஒரு பேக்கெட்டாக வாங்கியிருக்கேன். 4 இருந்துச்சு அதில். அப்புறம் 2 க்ரீன் சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். அதை வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணவே போகிறோம் தவாவில் போட்டு. அப்புறம் போண்டா ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேங்க நான். அது எப்படின்னா கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு பிஞ்சு இது போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம பூரி மசாலாவுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லாட்டி கரம் மசாலா காரப்பொடிலாம் போட்டு கூட அந்த மாதிரி ட்ரையாக வச்சு பண்ணிவிட்டு அந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸுனே கிடைக்கும், போண்டா மாவு மிக்ஸுனே கிடைக்கும். அதில் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். வாங்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை மட்டும் வந்து பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடும். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வடா பாவு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் பட்டரை போட்டு சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ பன்னு பாருங்கள் 4ஆக இருந்தது. அதை வந்து தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நடுவில் வந்து 2ஆக வந்து இதை இவ்வளோ தூரம் கட் பண்ணி வச்சுக்கணும். கத்தியால் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து பட்டர் போட்டாங்க, நல்லா உருகி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாவை போட்டு எடுத்துடலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 1 சாப்பிட்டாலே போதும், 1 2 சாப்பிட்டாலே பெரியாக இருக்கும் அது. இப்போ இதை லேசாக அமுத்தி விடணுங்க. ரொம்ப அமுத்தினோம்னா அது வந்து ஒரு மாதிரி பிஞ்சு போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ எல்லா சைட்லேயுமே அது வந்து இந்த பட்டர் வந்து போட்டு ஃப்ரை ஆகிருக்கணுங்க. அது இதையும் திருப்பி போட்டுடலாம். இந்த சைடுமே இதே மாதிரி எல்லா பாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இதையும் திருப்பி போட்டுடலாம். இது வந்து ரெகுலராக வந்து இதை சாப்பிடக்கூடிய டிஷ்ஷு கிடையாதுங்க. அக்கேஷ்னலாக என்றைக்காவது சாப்பிட்றதுலாம் இது. ரெகுலராக சாப்பிட்டா இது உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போயிடும். இப்போ இந்த பச்சை மிளகாயும் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இதை ஒரு கடி சாப்பிட்டுட்டு இந்த பாவை வச்சு இந்த வடா பாவில் வந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் பாம்பேலெல்லாம் கொடுப்பாங்க. இதுதாங்க வடா பாவ். இந்த பாவுக்குள்ளே வந்து இந்த போண்டாவை வச்சு சாப்பிட வேண்டியதான். எங்கள் போண்டா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் பன்னில் வந்து கொஞ்சம் பாதியாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். குட்டி போண்டாவாக போட்டோம்னா டைரெக்டாக அப்படியே வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது வந்து பன்னுக்கு பட்டர் வேணும்னா தேவையானதை நீ எக்ஸஸாக போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அட் த சேம் டைம் ரொம்ப வந்து ஸ்டமக் அப்செட் ஆகும். அதனால் வந்து 1 2 சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.